நாங்கள் இன்றைக்கு கத்தரிக்காயில் மசாலா தூள் போட்டு பொரியல் ஒன்று செய்து காட்ட போகிறோம். ஒவ்வொன்றை நாங்கள் உங்களுக்கு தோசைக்கல்லில். ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால், அம்மா இந்த கையிலையும் இந்த கையிலையும் பாருங்க கத்தரிக்காய் இருக்குது. இந்த கத்தரிக்காயை நீங்கள் நினைக்கலாம் குழம்பு வைக்க போகிறோம், அல்லாட்டி ஒரு பிரெட்டை கறி வைக்க போகிறோம் நினைக்கலாம். நாங்கள் இன்றைக்கு அப்படி செய்யல. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் மசாலா தூளெல்லாம் போட்டு ஒரு பொரியல் ஒன்று செய்து காட்ட போகிறோம். அது எப்படி நாங்கள் செய்வோம்னு சொல்லி வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். 3/4 கிலோ கத்திரிக்காய் வேண்டி நாங்கள் பாருங்க. 3/4 கிலோ கத்திரிக்காய், ஆனால் சின்ன சின்ன கத்திரிக்காய் தான், நல்ல கத்திரிக்காய். பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எப்படி கத்திரிக்காய்ன்னு சொல்லி. மற்றது இங்கே பார்த்துட்டு சொன்னால் பிரியாணி இல்லை, இங்கே ஏலக்காய், ஒரு மஞ்சள் கட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இங்கே பட்டை, மிளகு, கொத்தமல்லி, சின்ன சீரகம், இது அன்னாசி பூ, இது செத்த மிளகாய், இங்கே பார்த்தீங்கன்னா கராம்பு, மிளகு, இவ்வளவு முண்டைக்கு போட்டு தான் இந்த கத்தரிக்காய் பொரிகள் செய்து காட்ட போகிறோம். இங்கே உப்பு தூள் எடுத்து வச்சுக்கிறோம். இங்கே மிளகறி எண்ணெய் கிடக்குது. இந்த மசாலா எல்லாத்தையும் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எல்லாத்தையும் உண்டாவை போட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் நாங்கள் வறுக்க போகிறோம். பாருங்கோ, எல்லாத்தையும் உண்டாக்குவோம். ஏற்கனவே சட்டி வச்சுட்டோம் அடுப்பில். எல்லாத்தையும் உண்டா போட்டு வறுக்க வேணும். ஆவை அதிகமாக எரிக்கக்கூடாது, மெல்லிய சூட்டில் வறுக்கணும். தோசை சட்டியில் அந்த செய்து காட்டப்புறம் அப்படின்ட்டு பாருங்கோ. இப்போ பார்க்குற நீங்கள் நினைக்கலாம் அந்த தோசை சட்டியில் என்னென்று இந்த கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறான்னு சொல்லி. செய்ய பாருங்க எப்படி இருக்குமாண்டா. இது ஒரு வித்தியாசமான முறையாக அவங்கள செய்து காட்டுறோம். நல்லா கருவை வறுக்கக்கூடாது, ஒரு அளவான கருவத்தில் எடுக்கணும். ஏண்டா கருவை வறுத்துனா வந்து அது கைக்கிற தன்மை இருக்கும். அதனால் மெல்லிய சூட்டில் இதை எடுக்கணும். இப்போ நாங்கள் இந்த வறுத்ததை காணும். இதை நாங்கள் போட்டு ஒரு மிக்சி கப்பில் அடிக்க போகிறோம். அம்மியிலையும் அரைச்சி எடுக்கலாம், ஆனால் அம்மியில் அரைக்கிறது இன்றைக்கு கொஞ்சம் ஏலாமல் கிடக்கு. அதனால் நாங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் உண்டாவே போட்டு இதுக்குள்ள அடிக்க போகிறோம். பாருங்க, மெல்லா மசாலா உண்டை தான் போடுறோமா, கொண்டு போடுறது மசாலாவில் தான் இருக்குது. பாருங்க, இது எல்லாம் உண்டா போட்டாச்சு. இது இப்போ நாங்கள் மூடிட்டு போய் தூளாக்கி கொண்டு காட்டுறோமா. இங்கே பாருங்க எப்படி மாவாக்கி கொண்டு இதே மாதிரி தான் இதை அப்படியே பவுடர் மாதிரி அரைக்க வேணும். இதுதான் மசாலா. இது வந்து கடையில் வந்து எல்லா மசாலாவும் விற்கிறாங்க. நான் கேட்டு வேண்டலாம். நாங்கள் இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு ஒவ்வொன்றா போட்டு காட்டினாங்க இப்படி தான் செய்ய வேணும்னு சொல்லி. இது இப்போ எப்படி கேட்டு கட்டுக்கு நாங்கள் கத்தரிக்காயை வெட்டுவோம். ஆச்சிரி கட்டும், ஆச்சிரி கட்டும் நான் மட்டும் இல்லை, எது கட்டும் நான் சும்மா இருக்கேன். ஆச்சிரி கட்டும், ஆச்சி ஏழாதான் ஆச்சி சும்மா இருக்கா, ஆச்சிக்கு நித்துறதுங்கு தான் வந்தவள் வேலை செய்யணும். கொண்டா அதான் கத்தியை கொண்டா, ஆச்சிக்கு நித்துறதுங்கு தான் கத்தியை கொண்டா. சரி, ஆச்சி வந்தாதான் சொன்னேன், வந்தால் தான் ஏதாவது வேலை செய்யணுமா, சும்மா இருக்க மாட்டா. சும்மா இருக்க வரதே இல்லை, சும்மா தான் இருக்க மாட்டாவாம். கத்தரிக்காய கதிரைக்கு பாருதுக்கோ. இங்கே வாங்கோ, இங்கே பாருங்கோ இப்படி வெட்டணுமெண்டு. ஆச்சியம்மா இதால் இப்படி சின்ன சின்ன வெட்டுவோம். தகடத்தோட வெட்டணும், தகடத்தோடா வெட்டணுமா. இது வெட்டுறதெல்லாமா இருக்குதாம்மா, அவ்வளோ பொரிஞ்சு வரும். நல்ல கத்திரிக்காய் என்ன இப்படியே சின்ன சின்ன வெட்டும். ஆச்சிக்கு ஒரு வேளை வெயில் ஏற கொஞ்சம் குணமாகுது. வெயில் ஏற இந்த வெயிலை பார்த்தாலே ஆக்களை பயம் பெறும். அதான் ஆச்சிக்கு வெயில் ஏற கொஞ்சம் மாற்றம் வருது. ஒரு கால் வரையக்க நல்ல மாதிரி வாரா டப்புன்னு சொல்கிறோம். நான் போகிறேன்.
கத்திரிக்காய் எல்லாம் பட்டம் பட்டமாக சின்ன சின்னனா எல்லாம் வெட்டியாச்சா. அங்கே அம்மாவும் வெட்டிட்டா, இங்கே நானும் வெட்டியாச்சு. எந்த படிவும் நான் பட்டு தான் படிவம்மா. நான் பட்டு தான் படிவேன். அம்மா வெட்டினா சொத்திக்கலாம் பட்டிக்கிறா. அப்போ இந்த நான் பட்டு தான் படிவேன். இங்கே பாருங்க என்ன தகரோட விட்டுக்கிட்டு பாருங்க. வேறம்மா சரி 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 சரி. நல்ல வடிவு கத்திரிக்காய் பட்டமாக வெட்டினா வடிவு தான். இந்த சின்ன ஒரு பாத்திரத்துக்கு போட்டு தான் நாங்கள் உப்பு தூளை சேர்க்கணும் எல்லாத்தையும். சரி, நாங்கள் தேவையான அளவு உப்புத்தூள் சேர்ப்போமா. கரண்டி அளவு இது ஒரு வித்தியாசமான முறையாக உங்களை நாங்கள் செய்து காட்டுறோம். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு. கத்திரிக்காய் மசாலா போட்ட பொரிகள் இது நாங்களாம் இப்போ ஒன்றா சேர்த்தாச்சு. மசாலா எல்லாம் எடுத்து வச்சு கிடக்குது. இங்கே தோசை சட்டி. இந்த தோசை சட்டியில் நாங்கள் இந்த கத்திரிக்காயை பொரிக்க போகிறோம். அது எப்படி என்று சொன்னால் பாருங்க, நூலாக நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம், மரக்கறி எண்ணெய். ஆனால் நல்லெண்ணெயிலையும் நீங்கள் செய்து சாப்பிடலாம். நல்லெண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது, அதனால் நாங்கள் இந்த எண்ணெயில் செய்து உங்களை காட்ட போகிறோம். இந்த பாருங்க கத்திரிக்காயை நாங்கள் எடுத்து இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்க்கணும் உண்டு உண்டா. இப்படியே சேர்த்துட்டு இந்த பாருங்க சட்டி சூடோரே சூடோரிச்சு ஆவி வருதம். ஓ, நாங்கள் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் விடப்போம். இதுக்கு மேலே நாங்கள் இப்படியே பார்க்கணும் உண்டோண்டா. இங்கே அப்படியே பிரட்டி விடணுமா. பாருங்க அடுப்பு தணலில் இருக்கணுமா, அதை எரிக்கக்கூடாது. எரித்தால் டப்பண்டு ஓடி எல்லாம் எரிஞ்சு போடும். கையாலேயே பிரட்டலாம் போடக்கு. பாருங்க எப்படி வாசம் வருதுண்டா. இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விடுவோம். இது பாருங்க மசாலா அப்படியெல்லாம் அப்படி கறியை கொண்டு வர. நீங்கள் நினைக்கலாம் கத்திரிக்காய் எரிஞ்சுதுக்குன்னு சொல்லி கத்திரிக்காய் எரிக்காத. மசாலா போட்ட மசாலா தான் அப்படியே எரிஞ்சு வரும். இது ஒன்றொண்டா நாங்கள் எடுப்போமா, ஒன்றா எடுப்போம். இது பாருங்க சுடுவது கொஞ்சம் ஒன்றொண்டாவே எடுப்போம். உருக்கா எடுத்தாச்சு. இதே மாதிரி திருப்பியும் இப்படியே மடக்குங்க. நீங்கள் தேவைன்னு சொன்னால் நல்லெண்ணெயில் பாவிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இதுக்கு நெய்யும் விடலாம். நல்லெண்ணெய் நெய்யோ இருந்தனாலும் இங்கே விட்டு பொரிச்சு எடுக்கலாம். மேலே கொஞ்சம் ஒன்றா விடுங்க. அடுப்பை தணலில் வச்சுருக்கணும். கூடி எரிக்கக்கூடாது. எரிஞ்சோன்னா ஓடி விடனா கறத்துடும். பாருங்க எப்படி இருக்காண்டு பாருங்க. நாங்கள் கூட எரிச்சோம்னு சொன்னால் அந்த மசாலாலாம் அப்படியே கറുத்து போடும். அதனால் தணலில் வச்சுருக்கோம். இப்படி ஓவன்டையும் நாங்கள் பிரட்டி போகணும். மசாலா தான் அது ஒரு வாசத்தை கொடுக்குதா. நான் போட்ட மாதிரி அளவான மசாலா போடுங்கோ. கணக்க போட்டால் அது கைக்க துவங்கிடும். சரி,
ஆட்சி என்ன செய்யறாருன்னா பின்னால இருந்து ஆட்சி எத்தனை தொங்கி விழுகிறா மாநாடு அந்த பக்கம் மேலே மடம் பார்த்துக்கோ ஆட்சி பக்கம் போக மாட்டான் தன்னை இப்படி எடுத்தாலாம் நாளை எனக்கு நித்தோட நேரம் ஆட்சிக்கு நித்திர கொள்ற நேரமா அப்படியே மாநாடு எடுத்தேன்னா மரம் ஒரு நாள் மேலே மடம் பார்த்துக்கணும் இப்போ இது ஆட்சி வர விட்டுருவா எடுக்க போடாதேங்க வட்டி விடனே வட்டி விடு வட்டி விடு இப்போ இந்த ஆட்சி வராமல் விட்டுருவா அது வெயில பார்க்க கண்டுங்க ஆட்சி படாமையாக வீட்டில் இப்படி தான் காலையில் நிறுத்துறதுங்கிறவா அண்டையை பார்த்துட்டீங்க என்ன மாதிரி இருந்தாண்டு காலையில் என்ன இப்போ பார்த்துக்கிறண்டால் ஒவ்வொன்றை நாங்கள் உங்களுக்கு தோசைக்கல்லில் இப்படி சுட்டு 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 அடுக்கியிருக்கிறோம் இல்லை உங்களை காட்டி நாங்கள் பாருங்க எப்படி இருக்கண்டா இங்கே இதே மாதிரி கருவை விடக்கூடாது அளவான பருவத்தில் எடுக்கும் இந்த மசாலாலாம் போய் அப்படி கருகி போடும் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு இதை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் ஆச்சி ஒன்று சாப்பிட்டு உங்களை காட்ட போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கோ அது எனக்கு இன்னும் சாப்பாடு கணக்கு ஆச்சிக்கு உண்மையிலே எண்ணெய் எல்லாம் ஒத்துக்கொள்ளாது ஆனால் பெருசாக நாங்கள் எண்ணெயில் பொறிக்கிறது தானே அதனால் மசாலா போட்டு சுட்ட வடிகால் உண்டை மட்டும் ஆச்சி சாப்பிட்டு காட்டி காட்டுறேன் நான் கணக்கு சாப்பிட மாட்டேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க எல்லா மசாலாக்களும் போட்ட வடிக்கா நல்லா தான் இருக்கும் உப்புலாம் கணக்கார கொண்டு பாரும்மா பல்லுக்கு பதமாக தான் இருக்கும் கத்திரிக்காய் எரிக்கையில் கருவேல ஏன்னா நல்லா இருக்கணும்மா அம்மாமாக பல்லு இல்லை எப்படி இருக்குன்ட்டு பாரும்மா இந்த புல் சாப்பாடு தோறிக்கும் அதான் கத்திரிக்காய்க்கெல்லாம் மசாலா போட்டு நீங்கள் இப்படி ஒரு காலம் மசாலா போட்டாலே எங்களுக்கு பிடிக்காது அதான் நான் பாருங்க அப்படி போடலாம் குறை வந்தனாலே நான் போட்டு காட்டின மசாலா கணக்கான மசாலா அது மாதிரி நல்லா இருக்கேண்ணா வித்தியாசம் அம்மா நீங்கள் சும்மா வலிக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே நாங்கள் வெண்டைக்காய் போட்டு பொரிச்சு எடுப்போம் இது நாங்கள் எப்படி போட்டு மஞ்சள் மாவு பூத்தூள் போட்டு சில நேரம் கடத்தூளம் போட்டு பிராட்டி போட்டு பொரிச்சு எடுப்போம் பொரிச்சு எடுக்கிறோம் இது நாங்கள் மிளகாய் எல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சு தான் இப்படி மசாலா தூள் போட்டு பொரிக்கிறேன் இது நாங்கள் கூட புது பெருனா செய்து காட்டிக்கிறோம் இதே மாதிரி யாரும் பிடிச்சதே சாப்பிடலாம் வெள்ளச்சோறு வெள்ளச்சோறு புட்டு வெள்ளச்சோறு புட்டு பான் இதோட பற்றி சாப்பிடுங்க பொரிச்சு சாப்பிடுங்க நாங்கள் சோத்தோடு சாப்பிட்டு காட்டில சாப்பிட பிடிக்கிறாங்க சாப்பிட்டு காட்டுறதான் நாங்கள் செய்து காட்டினாங்களா அம்மா சாப்பிட காட்டி சொல்லி சாப்பிட உப்பெல்லாம் கணக்காக இருக்கேனம்மா ஆச்சு சரி வேறு என்னம்மா சொல்லி முடிச்சு விடம்மா சரி இது பிடிச்சால் கொமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நன்றி வணக்கம் பாய்